பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொட்டேட்டோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா பன்னீர் தவா மசாலா. இது ஒரு சிம்பிளான டிஷ். பன்னீர் கூட வெஜிடபிள் ஆட் பண்ணி பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சப்பாத்தி நல்லா சைடிஷாக இருக்கும். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், முந்திரி 50 கிராம், தக்காளி மீடியம் சைஸில் 4 தக்காளி, கேப்சிகம் 1 எடுத்துகிட்டு அதை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து கேரட் 1 எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காக நீட்டாக கட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். ரொம்ப தடியாக இருந்துச்சுன்னா பாயில் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், வெறுமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பிரியாணி இலை 1 இலை எடுத்துக்கணும். பூண்டு 6 பல் எடுத்துக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நசக்கி கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து வெட்டி வச்சுருக்க 3 தக்காளியும் முந்திரியும் வந்து போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். தக்காளி நல்லா பாயில் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி இருக்கும், முந்திரியும் வெந்திருக்கும். அது என்ன பண்ணணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணணும். ஜீரகம் போட்டு பொரிய விடணும். ஜீரகம் பொரிஞ்ச பின்னாடி பிரியாணி இலையும் நறுக்கி வச்சுருக்க பூண்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் விடணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து குக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஆஃப் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம், தக்காளி, பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு தேவையான அளவு, அடுத்து மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கரம் மசாலா, ஜீரகத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெஜிடபிள் வந்து பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிம்மில் வச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்ட பின்னாடி பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும்.
அவ்வளோதான். இப்போ நம்மளோட பன்னீர் தவா மசாலா ரெடி.